நான் எம்ஜிஆர் காலத்துக்குள்ளே கூட போகலை. ஆகவே இங்கே வந்து பிரச்சனை வந்து இப்போ திமுக கூட்டணியில் தலைமை தாங்கிறது திமுக தான், ஒரு குழப்பமும் இல்லை. எல்லா கட்சிகளும் திமுகவோட உட்காந்து பேசி அதை முடிக்க போகிறாங்க. முடிச்சாச்சா இல்லையான்னு கிடந்து அவர் ரொம்ப இதாக கேட்குறாரு. நான் சிரிச்சது அவர் கோபமாகி போச்சு. ஆனால் எல்லாரும் திமுகவோட தான் உட்காந்து பேசுகிறோம், நிச்சயமாக முடியும். பிரச்சனை இங்கே இல்லை, இருங்க ஐயா இருங்க. ஆனால் இங்கே தலைமை யாருங்கிறதுலே பிரச்சனை. அதிமுகவா பாஜக இப்போ பாதி ஆகிப்போச்சு. பாதிக்கு தாயா அதிமுக தலைமை, மீதிக்கு எல்லாம் பாஜக தான் தலைமை என்று தமாக காரர் வந்து சொல்கிறாருன்னா இது இன்னும் ஒரே ஒரு கொடுமை. தமாக நண்பர் இங்கே இருக்கிறதுனால பாருங்கள், அவர் எவ்வளோ உற்சாகமாக நாங்கள் பாஜகவோடு தான் பேசுவோம், பாஜக தான் எங்களுக்கு சீட்டு தருவோம்னு சொல்லுகிற கட்சியினுடைய பெயர் தமிழ் மாநில காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது பாஜகவினுடைய வந்து சித்தாந்த ரீதியாக எதிரி இயக்கம் அல்லவா? ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்கள் பாஜகவை எப்படி சொல்லுவார்? அது வகுப்புவாத கட்சி, மதவெறி கட்சி, அதனோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லுவாரே. அவருடைய புதல்வர் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு பெருமிதத்தோடு சொல்லுகிறது, நாங்கள் பாஜகவோட உட்காந்து பேசி எங்கள் சீட்டை வாங்குவோம். இது இன்னொரு கொடுமை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை என்பது இங்கே சரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நைஸாக அவர் ஒப்புக்கொண்டார், கவனிச்சிங்களா? நம்முடைய ஜவஹர் அலி அதிமுக நண்பர் முஸ்லீம்கள் கோபமாத்தாயாக இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சை ராஜா நீங்கள் கூட நான் அதை சீரியஸாக எடுத்துக்கலேன்னு சொன்னீங்க. அதை எப்படி சீரியஸாக எடுத்துக்கணுமே? திண்டுக்கல் சீனிவாசனை எப்படி நீங்கள் குறைச்சி மதிப்பிடலாம்? அவர் முக்கியமான தலைவருங்க அதிமுகவில். அவர் மக்களை பார்த்து சொல்கிறார். இன்னும் செவியில் ஒலிக்க நான் கேட்டேன். இல்ல அவர் சொல்றாரு இல்ல கடக்க கூடாது, இல்ல கடக்க கூடாது. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கருத்தியல். அவங்க உள் மனசுல இருக்கிறது அப்படியே பளிச்சுன்னு வருது. மக்களை பார்த்து சொல்றாரு, மக்களே நீங்க வந்து மோடியை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க தாயே அப்படின்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? அப்படி என்றால் ஒரு வகையில் ஒத்துக்கிறாம சிறுபான்மை மக்கள் கோபமா தான். ஆமா, கோபமா இருப்பாங்களா இல்லையா? மகாராஷ்டிராவில் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களுடைய ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? இல்ல அவரு நாங்க தலைவர் கேட்கல, அடுத்த கட்ட தலைவர் கேட்டாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முஸ்லிம்களை பத்தி எச்எஸ் வரும்னு சொன்னாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க?